வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், 6 மணிக்கு மேலே வண்டி நகராது அப்படின்னு. அதாவது ஆட்டோவை ஓட்டிகிட்ருப்பார், அதில் சவாரி பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒயின் ஷாப்பை பார்த்தோன்னா அப்படியே நிறுத்திடுவார், 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது அப்படின்னு. அந்த மாதிரி சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த டிவியை பார்க்குறது தான் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை. ஏன்னா அவருக்கும் பொழுது போகணும்ல. பகல்லையும் பார்ப்பார், ஆனால் இவ்வளோ ஒரு இதுவாக பார்க்க மாட்டார். ஆனால் சாயங்காலத்தில் கண்டிப்பாக அவர் டிவியை பார்த்தே ஆகணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் கூட கரெக்டாக சொல்ல மாட்டார். ஆனால் டிவியில் எத்தனை மணிக்கு நாடகம் ஓடுது, அங்கே என்ன சீன் ஓடுதுன்னா ஆளுக்கு சொல்லிடுவார். அது ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை மாதிரி பேசி வருத்தப்படுவார், சிரிப்பார். இன்றைக்கி என்ன ஆகும்னு பார்க்கணும் அப்படின்னு 6 மணிக்கெல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துருவார். அந்த மாதிரி ஜாலியாக இருந்த மனுஷனுக்கு வந்த சோதனை என்னாச்சுன்னா, டிவி ரிப்பேர் ஆகி தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதையும் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரே காமெடி தான். சீக்கிரம் கழட்டுங்கப்பா. எவ்வளோ நேரம்? ஒரு வாரமாக டிவி பார்க்க முடியாமல் கிடக்கு பாவம் அவரே. நானும் இத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் கலட்டிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே கழட்டியாச்சா? நாராயணன் ஏன் இப்படி பேசுகிறான்னா, டிவியை ரிப்பேர் பண்ணுறதை விட புதுசு வாங்கலாம்னு பேசணும். அப்போ பெரியம்மா என்கிட்ட கேட்கும்போது, இப்போ ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்கம்மா, நல்ல டிவி வாங்கலாம்னு சொன்னான். விலையை பார்த்தா ஒரு 30,000 வரும் ஏதோ சொன்னான். அவ்வளோ விலையெல்லாம் போட்டு வாங்க முடியாதுன்ட்டார். வீட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொந்த வீடாகி போச்சு. அந்த ஷோகேஸு அது இதுன்னு வாங்கி வச்சு வீட்டை கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னா அதெல்லாம் முடியாது, எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்க விடமாட்டார். ஆனால் டிவி மட்டும் வாங்கலான்னாரு. எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் இவர் வீட்டுக்கு எந்த பொருளும் வாங்கினதே கிடையாது. நான் துணி தைக்கிறதுனால சீட்டு போட்டு அதை இதை வச்சு ஏதாவது வீட்டுக்கு தேவையானதை வாங்கிடுவேன். அதாவது நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கித்தானே ஆகணும். இந்த டிவியும் ஏசியும் வந்துப்பா, நான் வடபழனியில் கடை வச்சுருந்தேன்ல, டெய்லர் கடை, அப்போ வாங்கினது. அப்போ கூட நான் வாங்கணும்னு ஆசைப்படலை, ஏசி மட்டும் தேவைன்னு நினச்சேன். டிவியும் ஏசியவும் இவரே ஆர்டர் பண்ணி கடைக்கு கரெக்டாக அட்ரஸ் சொல்லி அனுப்பிட்டார். வந்த உடனே காசு கொடுங்க, அப்படி இல்லைன்னா செக்கு கொடுங்கம்மாங்கிறாங்க. நான் ஆர்டர் பண்ணவே இல்லையா அப்படின்னேன். உங்கள் பேர் தானே கற்பகம், இது விஎம்பி டெய்லர் கடை தானே அப்படின்னாங்க. ஆமாப்பானே, உங்களுக்கு தான் புக் பண்ணியிருக்காங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா பெருமாள் அப்படின்னாரு. சரின்ட்டு அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு, இப்போ டிவியும் இந்த ஏசியும் முக்கியமாக, ஏசி கூட ஒரு பக்கம் தேவை தான், டிவி எதுக்குன்னு, நீ ஞாயிற்றுக்கிழமை 1 மணி 2 மணிக்கு வர்ற, நான் 10 மணிக்கெல்லாம் போய் கடையை திறந்து உட்கார்றேன், எனக்கு போர் அடிக்குது, அதனால் வாங்குறேன்னாரு. அதுவும் சரித்தான் அப்படின்ட்டு பணத்தை கொடுத்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கடை திறக்கிறவர் 8 மணிக்கெல்லாம் போய் திறந்துருவார். சாதா நாளில் சீக்கிரம் வேலை முடிஞ்சிட்டா இல்லை லீவ் இருந்தால் கடைக்கு வருவார். ஆனால் 5:30க்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவார், 6 மணிக்கு சீரியல் பார்க்கணும் அப்படின்ட்டு. டிவி வந்ததுக்கப்புறம் 11 மணி வரைக்கும் என்னை எதுவுமே சொல்ல மாட்டார். நானும் சரி தச்சுட்டு போவோம்னு இருப்பேன். ஒரு நாள் கேட்டால், இடையில நீ கிளம்பிடாத, அப்புறம் சீரியல் நம்ம வீட்டுக்கு போவங்குள்ள எந்த சீனு வந்துச்சுன்னு தெரியாது, அதனால் பரவாயில்லை, நீ 11 மணி வரைக்கும் தை, நான் உன் கூட துணைக்கிருக்கேன்ட்டு வீட்டுக்கு வர 12,000 சில நேரத்தில். எப்படியோ டிவியை வச்சு எனக்கு துணைக்கு வந்தார்ல, அது சந்தோஷம் தானப்பா. கடையை காலி பண்ணி வந்த உடனே வீட்டில் ஆல்ரெடி டிவி இருக்குல்ல, அதனால் இதை பறந்து மேலே வச்சுருந்தோம். அந்த டிவி ரிப்பேர் ஆன உடனே இந்த டிவி எடுத்து மாற்றினோம். இது வரைக்கும் நல்லா தான்ப்பா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, டிவி ரிப்பேராக போச்சு. இந்த டிவியை சரி பண்ணுறதுக்கு 1,500 தான் ஆகும் அப்படின்னு அக்கா பையன் சொன்னான். இந்த விஷயத்த நான் சொன்னேன், இப்படி லைட் ஒரு மாதிரி எரியுதுடான்னு. அதை பின்னாடி ஒரு இது போயிருக்கும் சித்தி, அதை மாட்டினா போதும், ஆனால் ரொம்ப செலவு பண்ணாதீங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லவும் இவருக்கு வந்த சந்தோஷத்தை பார்க்கணும்ப்பா. அதை நான் வீடியோ எடுத்துருக்கணும். கிச்சனில் இருந்து ஹால் வரைக்கும் தவிக்கிட்டே வர்றாரு. 1,500 தான், டிவி ரிப்பேர் பண்ணிடுவேன், டெய்லி 6 மணிலேருந்து 11 மணிக்கு டிவி பார்ப்பேன், என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு, வெறும் 1,500 டிவியை சரி பண்ணிடுவேன், இந்த ஒரு வாரமாக நான் பட்ட கஷ்டம்னாரு. எனக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் காமெடி வர. நீ என்னத்தை அப்படி கஷ்டப்பட்டனா, உனக்கு என்னாடி தெரியும், அத்தனை குடும்பத்துலேயும் பிரச்சனை என்னான்னு தெரியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன்டி, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உண்மையிலேயே சீரியஸாக புலம்புனார். நான் சொன்னேன், மற்றவங்க குடும்பம் என்னாச்சுன்னு நினச்சி நீ புலம்புறதை விட நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு நினைக்கலாம்லண்ணே, அதைத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்கில்ல, அதை எதுக்கு ஏன் தலையில் வைக்கிறேன்னாரு. அதுவும் சரித்தேன், தப்பு ஏன் மேலே தான் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக பேசிவிட்டு அந்த டிவியை நான் துடைக்கிறேன்னு நாராயணன் கேட்டதுக்கு, அதெல்லாம் முடியாது, நீ துடைச்சின்னா ஏதாவது பண்ணி விட்ருவ,
பெரிய செலவு இழுத்து வச்சிருவ, அதனால் நானே பக்குவமாக துடைக்கிறேன், நீ வீடியோ மட்டும் எடுனார். அது வேற ஒரு காமெடியாக போச்சு. நல்லபடியாக 1500 தான். இவர் ஒரு 50 ரூபாய் வச்சு டீ குடிச்சுக்கோங்க அப்படின்னு வேற கொடுக்குறாரு சந்தோஷத்தில். அப்புறமா டிவி நல்லா தெரிய ஆரம்பித்த உடனேப்பா இந்த முதல்ல போட்ட சீனெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு கவலையில் உட்காந்து பார்த்தாரு. அப்புறம் நான் சொன்னேன், முதல்ல நடந்ததாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க போகிறது நல்லதாகவே இருக்கட்டும், நீ நிம்மதியாக டிவியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சந்தோஷம் கெடும்போது மனசுக்கு அவ்வளவு கவலை. இப்படித்தாப்பா உண்மையிலேயே உட்காந்துருந்தாரு. இதில் என்ன காமெடினா, டிவி ஓடலைன்னு தெரிஞ்சு போச்சு, ரிமோட் எடுத்து அப்பப்போ செக் பண்ணுவார், ஒருவேளை இப்போ சரியாக இருக்கலாம்லன்னு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வரும். டிவி சரியானதுக்கப்புறமும் சந்தோஷமாக பார்க்காம கொஞ்சம் வருத்தமாக பார்த்தாரு. அதான் டிவி சரியாயிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இப்படி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பார்க்குறேன்னு கேட்டால், இந்த 10 நாளுக்குள்ளே எப்படியெல்லாம் சீன் போயிருக்கும், அதை நம்ம பார்க்க முடியாமல் போச்சேன்னு வருத்தப்படுறேன்னாரு. அதுக்கும் ஒரு டிவி இருக்குது. அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்கலன்னா அதை திரும்ப பார்க்குற மாதிரி இப்போ நிறையா தொழில்நுட்பம் இருக்குது. அந்த மாதிரி டிவி வாங்கலாம்னே. சரி வாங்கலாம். எவ்வளோ இருக்கும்னாரு. 1,00,000னே. கம்முன்னு டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்த டிவி ஓடாமல் ஒரு வாரமாக இவரை வச்சு நல்லா காமெடி பண்ணோம்ப்பா. சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.